இறுதியாக பொதுமக்களின் கேள்வி பதில் நிகழ்ச்சியும் நடைபெறும். பொதுமக்கள் 2 அறிஞர்களிடமும் தங்கள் கேள்விகளை தனித்தனியாக கேட்கலாம். அதற்காக 2 பக்கமும் மைக் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மைக் மூலமாக கேள்விகள் கேட்டு முடிந்த பிறகு எழுத்து மூலமான கேள்விகளுக்கும் பதில்களை தருவார்கள். அதற்கான காகிதங்களும் இங்கு வழங்கப்படும். எழுத்து மூலமாக வரும் கேள்விகளை 2 பேச்சாளர்களின் ஆலோசகர்களும் ஒருங்கிணைப்பாளர்களும் தேர்வு செய்வார்கள். சகோதர சகோதரிகளே, டாக்டர் வில்லியம் கேம்பல் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். டாக்டர் நாயக் அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். அவர் மிக தொலைவிலிருந்து வந்திருக்கிறார். டாக்டர் சபீல் அகமது அவர்களுக்கும் டாக்டர் முகமது நாயக் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்நிகழ்ச்சியின் அமைப்பாளர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். இந்நிகழ்வை இறுதிக்கட்ட உரையாடல் என அழைப்பது மிகைப்படுத்தி கூறுவதாகும். ஆனால் அதை தவிர்க்க இயலாது. அவையோர்களாகிய உங்களுக்கும் என் வாழ்த்துக்கள். மிக பெரும் படைப்பாளனான அவனை யெகோவா என்று அழைத்தாலும் சரி, ஜெகோவா என்று அழைத்தாலும் சரி, அவனின் பெயரால் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சொற்களைப் பற்றி பேசி என் பேச்சை துவக்க விரும்புகிறேன். இன்றிரவு பைபிள் சொற்களைப் பற்றியும் குரானின் சொற்களைப் பற்றியும் இங்கு நாம் உரையாடப் போகிறோம். ஒரு சொல், ஒரு சொற்றொடர், ஒரு வார்த்தை என்பதெல்லாம் அதை பேசியவரும் அதை செவியுற்றவரும் எப்படி விளங்கிக் கொள்வார்களோ அப்படி இருக்கும். குரானை எடுத்துக்கொண்டால் முகமது அதை எப்படி புரிந்திருப்பாரோ, அதை செவிமடுத்தவர்கள் எப்படி புரிந்து கொண்டிருப்பார்களோ அதுவே அதன் பொருளாகும். அதுபோன்றுதான் பைபிளும். அதை சரிபார்ப்பதற்கு பைபிளிலும் குரானிலும் இருந்த சொல் வழக்குகளையும் அந்த காலகட்டத்தில் இருந்த கவிதைகள் எழுத்துக்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். வேதாகமத்திற்கு கிறிஸ்துவுக்கு பின் 1ஆம் ஆண்டிலும் குரானுக்கு ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டிலும் இருந்த இலக்கியங்களை பார்க்க வேண்டும். நாம் உண்மையை கண்டறிய விரும்பினால் புது அர்த்தங்களை கொடுக்கக்கூடாது. நாம் உண்மையை அறிவதில் அக்கறை கொண்டிருந்தால் பொய்மைக்கு இடம் தரலாகாது. இதோ நான் சொன்னதற்கான சில உதாரணங்கள். அதில் முதலாவதாக, என்னிடம் உள்ள 2 அகராதிகள் பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒன்று 1951, மற்றொன்று 1991. 2 அகராதிகளில் பன்றி என்ற சொல்லுக்கு பொருள் எப்படியெல்லாம் மாறி வந்திருக்கிறது என்று பாருங்கள். ஒரு அகராதியில் ஆண் பெண் பால் சார்ந்த ஒரு மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அகராதி அந்த மிருகம் காட்டிலும் இருக்கலாம், நாட்டிலும் இருக்கலாம் என்ற அர்த்தத்தை தருகிறது. அதையடுத்து பன்றி போல் மனிதனுக்கும் அந்த சொல் பிரயோகிக்கப்படுகிறது. பெரும் தீனி தின்பவனும் பன்றியே என்றும் இந்த அகராதியில் வருகிறது. ஆனால் மற்ற அகராதியில் ஒரு புது அர்த்தமும் தரப்படுகிறது. அதாவது போலீஸ் அதிகாரியையும் பன்றி என்ற சொல் குறிக்கிறது. அப்படியானால் போலீஸ் அதிகாரிகள் பன்றிகள் என்றால் தற்போது ஒரு கேள்வி எழுகிறது. தௌராத்தில் பன்றி மாமிசம் உண்ணக்கூடாது என்று தடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே போலீஸ் அதிகாரிகளை உண்ணக்கூடாது என்று அர்த்தம் சொல்லலாமா என்ன? குரானில் பன்றியை உண்ணாதே என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் அதை போலீஸ் அதிகாரியை உண்ணாதே என்று மொழிபெயர்க்க முடியுமா? அது தவறு. அது முட்டாள்தனமானது. உண்மையில் அது பொய்யாகும். போலீஸ் அதிகாரிகள் என்ற அர்த்தத்தில் முகமது சொல்லவில்லை. மோசேயும் அதை சொல்லவில்லை. புது அர்த்தங்கள் நமக்கு தேவையில்லை. இயேசுவுக்கு பின் 1ஆம் ஆண்டில் என்ன சொல் வழக்கில் இருந்ததோ அதன்படிதான் நாம் பைபிளை பார்க்க வேண்டும். 1ஆம் ஹிஜ்ரியில் இருந்துதான் குரானையும் பார்க்க வேண்டும். இப்போது நாம் கருவியல் பற்றி குரான் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். ஓ, மன்னிக்கவும், தவறு நடந்துவிட்டது. கருவியல் பற்றி குரான் என்ன சொல்கிறது? நவீன விஞ்ஞானம், கருவின் வளர்ச்சி கட்டம் கட்டமாக நடைபெறுவதாக குரானும் அப்போதே சொல்லிவிட்டதாக விவாதிக்கப்படுகிறது. மானுட கருவியலின் முக்கிய அம்சங்கள் என்ற நூலை எழுதிய டாக்டர் கேத் மூர் 15ஆம் நூற்றாண்டு வரை
கருவறையில் படிப்படியாக கரு வளர்வது பற்றி சிந்திக்கப்படவில்லை என்று சொல்கிறார். ஆனால் அதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னமே அது பற்றி கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த விஷயத்தில் திருக்குரானில் பயன்படுத்தியுள்ள அரபு சொல்லை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். இரண்டாவதாக திருக்குரான் சம்பந்தமான அப்போதைய வரலாற்று உண்மைகளையும் நாம் இங்கு பரிசீலிப்போம். இப்போது நாம் அலகா என்ற ஒரு முக்கியமான சொல்லை பற்றி ஆராய்வோம். அலகா என்ற சொல் ஒருமையாகவும் பன்மையாகவும் குரானில் 6 இடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. குரானின் 75வது அத்தியாயம் அல்கியாமாவில் 37 39 வசனம் வரை சொல்லப்பட்டிருப்பதாவது: மனிதன் பீச்சி அடிக்கப்பட்ட ஒரு துளி விந்தாக இருக்கவில்லையா? பிறகு அலகாவானான். இறைவன் அவனை வடிவமைத்து அவனது இணையை உருவாக்கி ஆண் பெண் என்று ஆக்கவில்லையா? மேலும் 40வது அத்தியாயம் அல்-மூமினில் 67வது வசனத்தில் அவனே உங்களை மண்ணிலிருந்தும் பிறகு இந்திரிய துளியிலிருந்தும் அதையடுத்து அட்டை போன்ற சதை கட்டி அலகா நிலையிலிருந்தும் அதன் பிறகு அவன் உங்களை குழந்தையாக்கி வெளியே கொண்டு வருகிறான். 22ஆம் அத்தியாயம் ஹஜ்ஜின் 5வது வசனத்தில் வடிவமைக்கப்பட்ட அல்லது வடிவமைக்கப்படாத சதை பிண்டத்திலிருந்து உங்களை நாம் படைத்தோம். ஓ மனிதர்களே, உங்களுக்கு மறுமையை பற்றி சந்தேகம் இருப்பின் சிந்தனை செய்து பார்ப்பீர்களாக. இறுதியாக 23வது அத்தியாயம் அல்-மூமினூன் விசுவாசிகள் என்ற அத்தியாயத்தில் 12 14 வசனம் வரை மனிதனை நாம் களிமண்ணின் சத்திலிருந்து படைத்தோம். பின்னர் அவனை ஒரு பாதுகாப்பான இடத்தில் விந்தாக ஆக்கினோம். பிறகு அந்த விந்தினை இரத்தக்கட்டியின் வடிவத்தில் அமைத்தோம். பிறகு இரத்தக்கட்டியை சதைக்கட்டியாய் ஆக்கினோம். அச்சதைக்கட்டியை எலும்புகளால் ஆக்கினோம். பின்னர் அவ்வெலும்புகளை சதையால் போர்த்தினோம். பிறகு அதனை முற்றிலும் வேறொரு படைப்பாக வளரச் செய்தோம். இங்கே திருக்குரானின் படி பார்த்தால் நுத்ஃபா விந்து, அலகா கட்டி, முத்கா இறைச்சி துண்டு, அதாம் எலும்புகள் என்று 5ஆம் கட்டமாக எலும்புகளின் மேல் சதையை அணிவித்ததாக குரான் சொல்கிறது. சென்ற 100க்கும் அதிகமான ஆண்டுகளாக அலகா என்ற சொல் இப்படித்தான் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இங்கே 10 மொழிபெயர்ப்பு சொற்கள் இருக்கின்றன. அத்தனையும் நான் சொல்வதாக இல்லை. அவற்றில் 3 பிரெஞ்சு சொற்கள், இரத்தக்கட்டி என்று அவை குறிப்பிடுகின்றன. 5 ஆங்கில சொற்கள், அவற்றில் இரத்தக்கட்டி அல்லது அட்டை போன்ற இரத்தக்கட்டி என்று வருகின்றது. ஒரு சொல், இந்தோனேஷிய சொல் சிகம்பௌதாரா, சதைக்கட்டி அல்லது இரத்தக்கட்டி என்று அர்த்தம் தருகிறது. இறுதியாக ஒரு பாரசீக மொழிச்சொல் கூன் பாஸ்தா, இரத்தக்கட்டி என்று அர்த்தம். மனித இனப்பெருக்கம் பற்றி படித்துள்ள யாரும் கட்டி என்ற ஒரு கட்டம் கருவறை சிசு வளர்ச்சியில் கிடையாது என்பதை புரிந்து கொள்வார்கள். அதை யாராலும் மறுக்க முடியாது. அகராதியில் அலகா என்பது ஒரு ஒருமை பெண்பால் சொல்லாகும். கட்டி அல்லது அட்டை என்று அர்த்தம் தரப்பட்டுள்ளது. வட ஆப்பிரிக்காவில் இவ்விரண்டு அர்த்தங்களும் எத்தனையோ நோயாளிகள் என்னிடத்தில் வந்து என்னுடைய தொண்டையில் உள்ள கட்டியை அகற்றுங்கள் என்பார்கள். இன்னும் பல பெண்கள் என்னிடம் மாதவிடாய் வரவில்லை என்பார்கள். அதற்கு நான் சொல்வேன், இதற்கு மருந்து தர முடியாது, ஏனென்றால் நீங்கள் கருவுற்று இருக்கிறீர்கள் என்பேன். அதற்கு அவர்கள் மசால்தம், அது இன்னும் ரத்தம்தான் என்பார்கள். இது அவர்கள் குரானின் போக்கில் புரிந்து கொண்டவையாகும். கடைசியாக முகமதிற்கு மக்காவில் முதலில் இறங்கிய வசனங்களை பார்ப்போம். அவை குரானின் 96வது அத்தியாயமாகிய அலக்காவில் கட்டி என்றுதான் வருகிறது. 1வது 2வது வசனங்களில் உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக, அவனே மனிதனை படைத்தான், இரத்த கட்டியிலிருந்து படைத்தான். இங்கு இந்த சொல் திரட்சி வடிவத்தில் இருக்கிறது. இந்த அமைப்பில் இந்த சொல்லுக்கு பல பொருள்கள் வரலாம். அலக் என்ற சொல் வினைப்பெயர் சொல்லாக அலக்காவிலிருந்து உருமாறியுள்ளது. ஆகவே இதை தொங்கிக் கொண்டிருப்பது அல்லது தொத்திக் கொண்டிருப்பது அல்லது ஒட்டிக் கொண்டிருப்பது என்றெல்லாம் கூட பொருள்படுத்தலாம். ஆனால் நான் மேலே குறிப்பிட்டிருந்த 10 மொழிபெயர்ப்பாளர்கள் இதை கட்டி என்றோ உறைந்த ரத்தம் என்றோதான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இத்தனை தகுதி வாய்ந்த மொழிபெயர்ப்பாளர்கள் அலக்கை கட்டி என்று மொழிபெயர்த்த போதிலும் பிரெஞ்சு டாக்டர் மோரிஸ் புகைல் அவர்களை கண்டிக்கிறார். ஆய்வு மனப்பான்மையோடு ஒரு விஷயத்தை நோக்குபவர்களை தடுமாறச் செய்ய இதைவிட அவர் எழுதுகிறார், இது சொல் அறிவு பிரச்சனை. பெரும்பாலான குரான் மொழிபெயர்ப்பாளர்கள் உதாரணமாக மனித உருவாக்கத்தை இரத்தக்கட்டியிலிருந்தே துவக்குகிறார்கள். கருவியல் விஞ்ஞான ஆய்வாளர்கள் இதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை.
இதிலிருந்து விஞ்ஞானத்திற்கும் மொழியியலுக்கும் உள்ள தொடர்பு எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது நன்றாக புலப்படுகிறது. வேறு வார்த்தையில் சொன்னால், புக்காயில் என்ன சொல்கிறார் என்றால், எனக்கு தெரிந்தவரை திருக்குரானை சரியாக